ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் பொழுது நீ என்ன நினைப்பாய்? இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லபடியாக நடந்துவிட்டது என்றால் நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ மட்டுமல்ல, பொதுவாக இங்கு எல்லோரும் நினைப்பது அதுதான். நினைத்த விஷயம் நடந்துவிட்டது என்றால் அதைவிட பெரிதானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதாவது முக்கியமாக சொல்ல போனால், ஒரு விஷயத்தை நேற்று இரவு நீங்கள் நினைத்திருப்பீர்கள், அது இன்று காலையிலேயே இன்றுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நேற்று தான் நினைத்தேன், இன்று நடந்துவிட்டது என்று அவ்வளவு ஒரு பெரிய மூச்சு விடும் அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீர்கள் அல்லவா? நேற்று இரவு தூங்குவதற்கு முன்பு என்னிடம் நீ என்ன சொல்லிவிட்டு தூங்கினாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாய். அதாவது மனதுக்குள்ளேயே என்னிடம் பேசுவாயே, வாய் மட்டும் திறக்காது. ஏனென்றால் பக்கத்தில் யாராவது என்ன தனியாக பேசுகிறாய் என்று கேட்டு விடுவார்கள் என்று மனதுக்குள்ளேயே, சாய் எனக்கு இந்த விஷயத்தை செய்து தாருங்கள், அந்த விஷயத்தை செய்து தாருங்கள் என்று எப்பொழுதும் எல்லா நாளும் கேட்பாயே. முக்கியமாக நேற்று இரவு என்னிடம் இந்த விஷயத்தை நீ கேட்டாய். நாளைக்குள்ளாவது இல்லை நாளைக்கு காலையிலேயாவது எனக்கு நிச்சயமாக எனக்கு பிடித்த விஷயத்தை செய்து கொடுத்து விடுங்கள் சாயி. நான் அப்பொழுதுதான் சாயி மனதில் மிகப்பெரிய ஒரு திருப்தியான விஷயத்தை அடைவேன் என்று சொன்னாய் அல்லவா? உன்னுடைய மனதில் அது கிடைக்காத பொழுதே அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். கிடைத்து விட்டது என்றால் என்னுடைய பிள்ளையின் முகத்தில் நான் எவ்வளவு சந்தோஷத்தை காணுவேன். அதற்காகத்தான் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நேத்தி நீ கேட்ட விஷயத்தை நான் இன்றே உன்னுடைய வாழ்க்கையில் தருவதற்கு வந்துவிட்டேன். இன்று விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அற்புதமாகத்தான் இருக்கும். காலம் முழுவதும் ஏதாவது ஒரு கஷ்டத்தோடே இருப்பாய் என்று நீ நினைத்தாய் அல்லவா? நிச்சயமாக சொல்கிறேன் என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயத்தை பார்த்தாய். நிறைய விஷயத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று இன்று வரைக்குமே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றாக நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய். இதற்கு நடுவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தடங்கல்களும் நிறைய உன்னுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்களும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை தவிர உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒரு விஷயம் உனக்கு இருக்காது. துன்பம் என்றால் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எத்தனையோ விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்த்தாய். எதெல்லாம் உனக்கு துன்பமாக இருந்ததோ, எதெல்லாம் உனக்கு மன உளைச்சல்களை தந்ததோ, இனிமேல் உன்னுடைய மன உளைச்சலை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் இருக்காது. அதற்கு பதிலாக ஒரு புதிய அத்தியாயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சாயாகிய நான் உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் தரப்போகிறேன். நீ என்னுடைய பிள்ளை என்பதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எடுத்தவுடன் அப்படியே செய்து விட மாட்டேன். யோசித்து பொறுமையாகத்தான் எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன். ஒரு விஷயம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என்பது கிடையவே கிடையாது. எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று. வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு எந்த கஷ்டங்களையும் வராமல் நானே பார்த்துக்கொள்வேன். நேற்று இரவு கேட்ட விஷயத்தை இன்று நான் தரப்போகிறேன் என்றால் நீ எனக்கு எவ்வளவு மிக மிக பிடித்த பிள்ளை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை எந்த அளவுக்கு வாழ்க்கையில் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், கஷ்டப்பட விடவும் மாட்டேன். இன்னொரு நபர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து உன்னை கஷ்டப்படுத்த நான் நிச்சயமாக வாய்ப்புகளை ஒரு முறை கூட தரமாட்டேன். நீ புரிந்து கொள். உனக்கு என்னென்ன வேண்டுமோ அது எல்லாம் நிச்சயமாக என்னிடமிருந்து கிடைக்கும். இந்த சாயாகிய நான் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நிச்சயமாக கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கைக்கு நீ முதலில் வா. 1000 பேர் உன்னை எது வேண்டுமானாலும் குறை கூறலாம், ஏதாவது தப்பான விஷயங்களை கூட பேசலாம். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்கத்தான் பார்ப்பேனே தவிர, அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இடத்திலும் உன்னை விட்டு கொடுக்காமல் உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வேன் என் தங்கமே. யோசிக்காதே.
எத்தனையோ விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ செய்தாய். எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தாய். எல்லாத்தையும் தாண்டிதான் வந்தாய். இப்பொழுது சந்தோஷத்தை நீ மனதார அனுபவிக்கப் போகிறாய். கஷ்டப்பட்ட காலங்கள் முடிந்தது. வாழ்க்கையில் இன்பமான காலங்கள் பிறக்க ஆரம்பித்துவிட்டது. இதுவரைக்கும் கஷ்டமான காலத்தில் எவ்வளவோ நீ தாண்டி தாண்டி வந்தாய். இந்த இன்பமான காலத்தில் உன்னால் எதையும் தாண்டி வர முடியாதா? நிச்சயமாக வருவாய். கவலைகளை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷம் ஒன்று பிறக்கப் போகிறது. அதுவும் நம் இன்றே அனுபவிக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. காலம் முழுவதும் உனக்கான தேவைகள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் கூட உன்னிடம் இந்த ஒரு விஷயமே இல்லை, அதாவது இந்த நல்ல விஷயமே இல்லை, இதுமே இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது வந்து கொட்டும் நேரம் வந்துவிட்டது என் கண்மணியே. யோசிக்காதே. காலை எழுந்தது உடனே என்ன தெரியுமா? காலை எழுந்த உடனேயே உன்னுடைய மனதில் எந்த கவலையும் இல்லாமல் இருக்க வேண்டும். எழுந்திருக்கும் பொழுது இன்று இந்த விஷயம் வேற இருக்கிறதா, இது வேண்டு செய்ய வேண்டுமா, அது வேற செய்ய வேண்டுமா என்று யோசிக்காதே அம்மா. உன்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு நீதான். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களையும் நான் நிச்சயமாகவே உனக்கு தருவேன். என்னுடைய தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தராமல் உன்னை ஒரு நாளும் நான் ஏமாற்ற மாட்டேன். உனக்கு தேவையானது நான் தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நேற்று இரவு கேட்டதை இன்றுக்குள் தருகிறேன் என்று நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தந்து விடுவேன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமையெல்லாம் படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை வெளியில் காட்டிக்கொள்வது அல்ல. வெளியில் நீ சந்தோஷமாகவும் செல்வ செழிப்புகளுடனும் இருப்பது போலத்தான் காட்டிக்கொள்கிறாய். நீ எப்படி வெளியில் காட்டிக்கொள்கிறாயோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அமையட்டும். நீ எப்பொழுதுமே நல்ல விஷயங்களையே செய்கிறாய். அதனால் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடந்திடும். நிறைய பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் பிடிக்கவில்லை. அதனால் நீ எதையும் செய்யாமல் இருந்து விடுவாயா? உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு இஷ்டமோ அதை நீ செய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை பார்த்து நீயே பெருமைப்படும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறுவாய். நிறைய பேர் சொல்லலாம் தங்கமே, இது உனக்கு சரி கிடையாது, அது சரி கிடையாது என்று. ஆனால் நான் சொல்கிறேன், நீ செய்யும் வேலைதான் உனக்கு சரியான ஒரு வெற்றியை தரும். சந்தோஷமாக இருங்கள். சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். தாராளமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எந்நாளும் நானே உங்கள் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.